நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இந்தியாவில் ஓட்டு திருட்டு நடந்துக்கிட்டு இருக்குது. இதுக்கு ஐஏஎஸ் அதிகாரி ஐயா அவர்கள் துணையாக இருக்கிறார்கள். ஐஏஎஸ் படிப்பு திருட்டுத்தனத்திற்கு உதவுகிறது என்றது பொய்யா உண்மையா 2016 அன்று புது வருஷத்தன்று வந்து பார்க்க வேண்டும். இப்போ ஒவ்வொரு கட்சிக்கு அழைப்புதல் கொடுத்துருக்கிறேன், எனக்கு அட்ரஸ் கொடுத்தவங்களுக்கு. இப்போ பரமவேறு பாலிடெக்னிக்கலில் இந்த மாதிரி அறிவியலை மாணவர்களுக்கும் அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் இந்தியா தேர்தல் ஆணையத்திற்கும் விளக்க வேண்டும். அதற்காக இட வசதி நிகழ்ச்சி நடத்துவதற்கு கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தேன். பரமவேறு பாலிடெக்னிக்கலில் மாணவர்களுக்கு அறிவியல் சார்ந்து இருக்குது என்றால் நாங்கள் இந்த நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு அனுமதி தருகிறோம். எங்கள் ஸ்கூலில் காலேஜில் இந்த பரமவேறு பாப்பார்பேட்டில் நடக்க இருக்குது. இதை கவனமாக படிங்க ஒவ்வொரு மனிதர்களும். இந்தியா தேர்தல் ஆணையம் அவர்களுடைய ஐஏஎஸ் படிப்பு ஒரு பாமரர்களுக்கு வழிகாட்டுதலாக இருக்க வேண்டும். அது இல்லாமல் எப்படி செயல்பட்டு கொண்டிருக்குது ஐஏஎஸ் அதிகாரிகள் என்பதை நம்ம பார்ப்போம். இப்போ ஒவ்வொரு கட்சி தலைவருக்கும் ஒரு அழைப்புதல் நான் அனுப்பிச்சிருக்கிறேன். இது விஜயகாந்த் ஐயாவுக்கு அவங்க மாவட்ட தலைவருக்கு விசிட்டிங் கார்டு வாங்கி தான் இதை எழுதியிருக்கிறேன். அது வாசி அந்த விஜயகாந்த் ஐயாவுக்கு இளங்கோ ஐயா கொடுத்துருவார் என்ற நம்பிக்கையுடன் அவருக்கு அர்ப்பணிச்சுக்கிறேன். பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அம்புமணி ராமதாஸ் ஐயா அவர்களுக்கும் அவர் தலைவர் ஐயா அவர்களுக்கும் சரவணன் சார்கிட்ட இந்த கடிதத்தை ஒப்படைக்கிறேன். அவர் மாம்பழ சின்னம் கட்சி தலைவர் ஐயாட்ட ஒப்படைத்து விடுவார் என்பதை தெரியப்படுத்தி கொண்டு அடுத்து வைகோ தலைவருக்கு அவங்க மாவட்ட தலைவர் பெண்ணகரத்தில் இருந்தார், அவர்கிட்ட விசிட்டிங் கார்டு வாங்கி எழுதி வைகோ ஐயாவுக்கு இந்த கடிதத்தை அவர்கிட்ட ஒப்படைக்கிறேன். அசோகன் சார்கிட்ட. ஏன்னா பொதுமக்கள் எல்லாரும் கட்சி தலைவருக்கெல்லாம் தெரியப்படுத்திருக்கேன்னு உங்களுக்கும் தெரியணும் இல்லையா, அதுக்காக தான் நான் அதை வெளியிட்டிருக்கேன். இது தோல் திருமாவளவன் சாருக்கு அவங்க கட்சிக்காரங்க தலைவர் ஐயாட்ட செயலாளர்கிட்ட போய் விசிட்டிங் கார்டு வாங்கி தோல் திருமாவளவன் ஐயா அவர்களுக்கு இந்த லெட்டரை அனுப்புங்கன்னு சொல்லி கொடுத்துருக்குறேன். அப்புறம் திராவிடர் கட்சி தலைவர் கி வீரமணி ஐயாவுக்கு ஒரு லெட்ரு கொடுக்கணும்னு சொல்லி நான் அவங்க கட்சி தலைவருக்கு கொடுத்துருக்குறேன். அவர் பாப்பாரப்பட்டியில் இருக்கார். ஆகையினால் விசிட்டிங் கார்டு கொடுத்து எனக்கு உதவிய அனைத்து கட்சிக்கார தலைவர்களும் சொல்லிவிட்டு நான் அடுத்து என்னுடைய உரையை தொடங்குகிறேன். இப்போ இதில் பரமவேறு பாலிடெக்னிக்கலில் நான் இதை ஃபங்க்ஷன் ஏன் பண்ணுறேன்னா, நீங்கள் தயவுசெய்து இதை கவனித்து பார்க்கணும். இது ஜெயபாண்டி சொல்வது பொய்யா உண்மையா அப்படின்னு நீங்கள் பார்க்க வரணுமா இல்லையா? ஆகையினால் இந்த நிகழ்ச்சியை வெறும் மிஷினை மட்டும் ஆப்ரேட் பண்ணி காமிப்பது அல்ல. இந்த நிகழ்ச்சியில் மிஷினுகளை சிறிய மிஷினாக செய்வது எப்படி, ஓட்டு போடுற மிஷினு நம்பகத்தன்மையாக செய்வது எப்படி. பஸ்ஸில் நம்ம டிக்கெட் எடுத்து நம்ம போயிருந்துருக்குறோம். பஸ்ஸில் அப்படி போகும்போது அந்த பஸ்ஸில் டிக்கெட்டு கிழிச்சு கொடுப்பாங்களே ஒரு கம்ப்யூட்டர் மிஷின் மாதிரி வச்சு, அந்த மிஷினும் ஏற்கனவே நடைமுறையில் இருக்கிற கம்ப்யூட்டர் மிஷினும் ரேகை வைப்பாங்க இல்லையா, அந்த மிஷினு மொத்தம் 3 மிஷினை இணைத்து ஒரு நவீன மிஷினாக உருவாக்கி கொடுக்கக்கூடிய திட்டத்தை உருவாக்கப் போகிறேன். பிஓ ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு. விஞ்ஞானி என்று உனக்கு யார் அங்கீகாரம் கொடுத்தது என்று தமிழக அரசு காவல்துறை அதிகாரியும் கேட்டார்கள். விஞ்ஞானி என்றால் சர்டிஃபிகேட்டை வச்சு நிரூபிப்பவன் விஞ்ஞானியும் இருக்கிறார்கள், சர்டிஃபிகேட் இல்லாமல் நிரூபிக்கக்கூடிய விஞ்ஞானியும் இருக்கிறார்கள் என்பதைத்தான். இந்தியாவிலே ஓட்டு திருட்டு தேசிய குற்றம் நடந்திருக்குது. அந்த தேசிய குற்றம் இனிமேல் நடக்கக்கூடாது அப்படின்றதுக்காக இந்தியன் அறிவியல் கல்வி அறக்கட்டளை நிறுவனர் பிஓ ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு
என்ன செய்ய போகிறேன்னா, இந்தியாவிலே முதல் முறையாக ஒரு படிக்காத பாமரன் ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கிறேன். இந்த கேள்வி வந்து எப்படின்னா, ஒரு ஓட்டு போடுற மிஷினு குற்றத்தை மட்டும் கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்லாம் இல்லை, குற்றம் செய்யாமல் இருப்பதற்கும் மிஷின் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்றத ஏற்கனவே மைக்ரோ சாஃப்ட்வேர் இன்ஜினியர் இருக்காங்க இல்லையா, அவங்களெல்லாம் வைத்து, இங்கே வாங்க, மைக்ரோ சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஐயா அவர்களை வைத்து மாணவர்களுக்கு ஒரு அறிவியல் புரட்சி உலகிலே முதல் முறையாக இந்தியாவில் படிக்காத பாமரன் செய்தான் என்ற பெருமையை நிகழ்த்தி காட்டப் போகிறான் அங்கீகாரம் இல்லாத விஞ்ஞானி P.O. ஜெயபாண்டி. எப்படி என்றால், பஸ்ஸில் டிக்கெட்டு கழித்து கொடுக்கக்கூடிய அந்த மிஷினை, கம்ப்யூட்டர் மிஷினையும், ஏற்கனவே நடைமுறையில் இருக்கிற ஓட்டு போடுற மிஷினையும், ரேகையை வச்சு இந்த விற்பனை கடைகள்லாம் ரேகை வச்ச உடனே அட்டண்டன்ஸ் போடுவாங்க இல்லையா, இந்த 3 மிஷினையும் ஒன்று சேர்த்து ஒரு நவீன மிஷினை உருவாக்கி இதில் எந்த ஒரு குற்றமும் செய்ய முடியாதுன்ற அங்கீகார அடிப்படையில் கொடுக்க இருக்கிறேன் P.O. ஜெயபாண்டி சயின்டிஸ்ட். இதை நான் செய்தால் படிக்காதவன் செய்ததை நாங்கள் அதை அனுமதிப்பதா என்று ஐஎஸ் அதிகாரி தேர்தல் ஐயா அவர்கள், தேர்தல் அதிகாரிகள் நினைக்கக்கூடும். படித்த மைக்ரோ சாஃப்ட்வேர் இன்ஜினியர்களை வைத்து தான் நான் சொல்லக்கூடிய ஆலோசனை அடிப்படையில் அவங்களை தயாரிக்க சொல்லி எல்லா மாணவர்களுக்கும் இந்த அறிவியல் பாடம் கிடைக்கும். இது செய்முறை விளக்கத்தை நேரடியாக அனைத்து டிவிலையும் அனைத்து பத்திரிகைக்காரங்களுக்கு முன்னாடியும் இது நடக்கும். இந்த 2016 ஓட்டு போடும் மிஷினு என்ன நிகழ்ச்சி என்றால், ஏற்கனவே பீகாரில் ஓட்டு போடுற மிஷின், நவீன மிஷின் தயார் பண்ணதாக தினத்தந்தி டிவியில் பார்த்தேன். அந்த மிஷினை நீங்கள் கொண்டுக்கு வந்து என்னுடைய மிஷினுடைய இயக்கத்தையும் அந்த மிஷின் இயக்கத்தையும் பார்க்கும் பொழுது ஐஎஸ் அதிகாரி ஐயா அவர்கள் எவ்வளவு குற்றங்கள் செய்திருக்கிறார்கள், இந்த மிஷினை எப்படி அனுமதிச்சிருக்கிறார்கள். நவீன மிஷின் என்றால் ஓட்டு எந்த சின்னம் போடுறோமோ அந்த சின்னம் அச்சிடப்பட்டு முத்திரை குத்தி நம்மளுக்கு வரணும். ஆனால் இவங்க வந்து ஒரு சீட்டு, ஒரு மாணவன் போய் ஒரு மக்கள் ஓட்டு போடுறான், அது வந்து இந்த சின்னத்துக்கு தான் ஓட்டு போட்டிருக்கேன்னு சொல்லி ஒரு சீட்டு வந்துட்டு அதுவாக டப்பாக்குள்ளே போய் விழுந்துருதான். அப்போ ஒரே நேரத்தில் ஒரு சின்னத்தை காமிச்சிட்டு இன்னொரு சின்னமும் எக்ஸ்ட்ரா போய் விழுந்துடும். ஆகையினால் யார் ஓட்டு போட்டாங்களோ அவங்க கைக்கு அந்த சீட்டு சின்னமாக மாறி வரணும். அதை அவங்க இப்படி ஒரு சீட்டாக இருக்கா 2 சீட்டாக இருக்கான்னு பிரிக்கி பார்த்துட்டு தான் அவங்க மடித்து உள்ளே போடுற மாதிரி தேர்தல் ஆணையம் மிஷினை அனுமதிச்சிருக்க வேண்டும். ஆகையினால் தேர்தல் ஆணையத்திற்கு மிஷின் செய்ய தெரியவில்லை என்றாலும், மிஷினை எப்படி அமைக்க வேண்டும் என்று தெரியவில்லை என்றாலும், படிக்காத பாமரன் ஏகலவன் என்பவன் ஜெயபாண்டியன் அங்கீகாரம் பெறாத விஞ்ஞானி அங்கீகாரமான விஷயத்தை செஞ்சு அமைக்க இருக்கிறான். அங்கீகாரமுள்ள ஐஎஸ் கலெக்டர் ஐயா அவர்களை வந்து நீங்கள் பார்க்க வேண்டும். இந்தியாவில் உள்ள அனைத்து பாமர மக்களையும் ஓட்டு சுதந்திரம் என்று கொடுத்து மிஷின் மூலமாக திருடி ஆள்வது இனிமேல் சட்ட விரோதம், தேசிய குற்றம் உலகிலே இந்தியாவில் தான் நடந்து கொண்டிருக்குது. இதை ஆணித்தரமாக செய்து காமிச்சு அதுக்கு ஒரு புதிய மிஷினை வடிவமைக்க இருக்கிறேன். அதை எல்லா டிவிக்கு முன்னாடியும் சமையல் கலைன்ற மாதிரி அந்த மிஷினை எப்படி உருவாக்குகிறேன், அதை மைக்ரோ சாஃப்ட்வேர் இன்ஜினியரை வைத்து இதை இப்படி செய்யுங்க, பஸ்ஸில் உள்ள அந்த டிக்கெட்டு கிழிக்கிறாங்க இல்லையா அந்த மிஷினை வைத்து, ஏற்கனவே நடைமுறையில் இருக்கிற கம்ப்யூட்டர் ஓட்டு போடும் மிஷினை வைத்து, விற்பனை கடையில் இந்த ரேகை வச்சா அட்டண்டன்ஸ் போடும்ல அந்த மிஷினையும் வைத்து நவீன மிஷினாக எப்படி நான் உருவாக்குறேன், மைக்ரோ சாஃப்ட்வேர் இன்ஜினியரை வைத்து உருவாக்கி அதை நான் இந்தியாவுக்கு தர இருக்கிறேன். ஐஎஸ் அதிகாரி ஐயா அவர்களே வந்து நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்களுடைய படிப்பு திறன் ஓட்டு மிஷின் வந்த நாள்லேருந்து இன்ன வரைக்கும் திருட்டுத்தனத்துக்கு தான் உதவி இருக்கிறது என்றது ஆணித்தரமாக சொல்லுகிறேன். படிக்காத பாமரன் ஆதாரத்தோடு சொல்லுகிறேன். இல்லை என்று வந்து நிறுவியுங்கள் பரமேர் பாலிடெக்னிக்கலுக்கு அனைத்து கட்சி தலைவருக்கு முன்னாடி வாருங்கள் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.